வணக்கங்க. இங்கே பாருங்கள், நம்ம வாட்டர் ஆப்பிள் வந்து மாடி தோட்டத்தில் நட்டாச்சு. இது வந்து மாடி தோட்டத்தில் மண்கலவை என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னாக்கும், கார்டன் சாயில் இருக்குது பார்த்தீங்களா. கார்டன் சாயில்னால் நம்ம ஏற்கனவே செடி நட்டு வச்சதை அதை எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மண்ணில் தான் நட்டிருக்கேன். அதோட வந்து வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் போட்டாச்சு. அடுத்து வந்து மாட்டு எரு கொஞ்சம் வந்து இருந்துச்சு, அது கொஞ்சம் போட்டு விட்ருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டாச்சு. அது வளைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால கட் பண்ணி விட்ருக்கேன். இந்த இடத்துல தளிர் வந்ததுனால இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கட் பண்ணாமல் விட்டாச்சு. இது பாருங்கள், 2-3 இடத்துல வந்து புதிய தளிர்கள் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தளிர் வரும்போதே பிஞ்சு பூவோடு வருமா என்னன்னு தெரில. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் நட்டிருக்கேன். வளர வளர நான் வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். நம்ம மாடியிலையும் நம்ம வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து நட்டாச்சு. அதுக்கு காரணம் நம்ம செடிகள் தான். நம்ம செடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து நிறையா வந்து கொடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம மாங்கண்டு பறித்தோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள். அந்த செடி சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அவங்க வருவாங்க. அந்த வந்தாங்கன்னா வேணும்னா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவேன். அவங்க வந்து இன்னும் வளர வெட்டி தோட்டத்தில் கொடுப்பாங்க. தரையில் வச்சு நல்லா வளரும். அதனால் வந்து மாங்கன்று எல்லாத்தையும் வந்து நான் நட்டு வச்சுருக்கேன். அதோட ரோஸ் நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேன். மழை பெய்கிறதுனால பன்னீர் ரோஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பன்னீர் ரோஸ் வந்து நிறையா கட் பண்ணி பதியம் போட்டிருக்கேன். ஏற்கனவே பதியம் போட்டதுலாம் பூக்கள் பூத்துருக்கு.